எனக்கு ஒரு சந்தேகம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன். அவன் வந்து நாத்திகன். அவனுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை கிடையாது. நல்ல நேரம், கெட்ட நேரம் பார்க்க மாட்டான். எதுவுமே பார்க்க மாட்டான். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்தான். வந்துட்டு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல மண்டபமா சொல்லேன்" அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன், "டேய் நீ தான் எதையுமே நம்புற ஆள் கிடையாதே. பகுத்தறிவு பரப்புறவனாச்சே. அதனால நான் சொல்ற மாரி செய்றியா? மண்டபம் கிண்டபம்லாம் பார்த்து தேவையில்லாம ஏன்டா செலவு பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னேன். அவன், "என்னடா சொல்றா, நல்ல ஐடியாவா இருந்தா பண்ணலாம்டா" அப்படின்னா. நான் என்ன சொல்றேன், அதாவது ஒரு நல்ல யமகண்ட நேரமா பார்த்து சுடுகாடு இருக்குல்ல, அந்த சுடுகாட்டுல எரிமேடை இருக்குல்ல, அந்த எரிமேடையில அந்த எரிமேடைய வந்து அப்படியே மணமேடையா மாத்தி, அதுல உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பண்ணி வைடா. பகுத்தறிவு பரப்புற மாரி இருக்கும் அப்படின்னேன். அவன் என்னடான்னா டென்ஷன் ஆகி போயி, என்ன அடிக்கவே வந்துட்டான். அட, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சோறு சாப்பிடுற, என்ன சாப்பிடுற? அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன கண்ணா அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாங்க. அது கடைசியில என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? அபசகுணமா பேசுறேன்ட்டு போறான். எது அபசகுணமா பேசுறேன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்லிட்டு போறானே, அபசகுணம்னு அவன் வாயில வரலாமா? வந்துருச்சு. அப்போ தனக்குன்னா தான், அதான் இவங்க சொல்லுவாங்க, தனக்குன்னா ஏதோ ஒன்று களை வெட்டுமா. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஊருக்கு தான் உபதேசமா, உனக்கு இல்லையா? என்னங்க இது?